உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மலை கிராம மக்களை மிரட்டி வரும் புல்லட் யானையை துரத்துவதற்கு வனத்துறையினர் மிளகாய் பொடியை தூவும் புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளனர். இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. வீடுகளில் இருக்கும் அரிசி, பருப்பு, மைதா உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மோப்பம் பிடித்து அவற்றையெல்லாம் புல்லட் வேகத்தில் பாய்ந்து சாப்பிடும் யானைக்கு வனத்துறையினர் வைத்த பெயரே புல்லட். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்து உள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் தூக்கத்தை தொலைக்க காரணம் இந்த புல்லட் யானைதான். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இந்த புல்லட் யானை இங்குள்ள ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கும் வீடுகளுக்குள்ளும் புகுந்து வீடுகளை இடித்தும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சூறையாடி தின்று வருகிறது. அவ்வப்போது சில மனிதர்களையும் இந்த யானை தாக்குவது உண்டு. அப்படி இந்த புல்லட் யானையால் வீடுகளையும் தங்களது உடைமைகளையும் இழந்து தவிக்கும் பொதுமக்கள் பலரும் நூலிழையில் நல்வாய்ப்பாக இதனிடம் இருந்து உயிர் தப்பி உள்ளனர். கவர்மெண்ட்டும் எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. ஆளுங்க உயிர் போனால் தான் இந்த உயிர் முடிவு எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. அப்பையும் உயிர் போனால் கூட நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து கூட எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. படுத்தா தூங்க முடியல, காட்டில் கஷ்டப்பட்டு வந்து வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியல. இந்த யானையை கண்டிப்பாக நீங்கள் நிர்வாகமும் கவர்மெண்ட்டும் பிடிச்சே ஆகணுங்க. பிடிக்கலைன்னா எங்களோட உயிருக்கு எந்த இதுவுமே இல்லை. தொடர்ச்சியாக இதுவரை 35 வீடுகளை இந்த யானை உடைத்து உள்ள நிலையில் உடனடியாக யானையை விரட்ட கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்ததன் விளைவாக புல்லட் யானையை விரட்டும் பணியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். இதன் ஒரு பகுதியாகவே முதலில் முகாம்களில் இருக்கும் மதம் பிடித்த யானைகளின் சாணத்தை தெளித்து புல்லட் யானையை விரட்டச் செய்த முயற்சி பலன் அளிக்காததால் அடுத்ததாக வேப்ப எண்ணெய் மற்றும் மிளகாய் பொடியை கொண்டு புல்லட் யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளனர். உணவுப் பொருட்களை மோப்பம் பிடித்து வரும் யானைக்கு மிளகாய் பொடியின் வாசனை எரிச்சலை தரும் என்பதற்காகவே வேப்ப எண்ணெயில் மிளகாய் பொடியை போட்டு வெள்ளை துணியோடு சேர்த்து வீடுகளின் முன்பு கட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். புல்லட் யானையை எரிச்சல் அடைய வைத்து வனப்பகுதிக்குள் மீண்டும் விரட்ட இந்த புது யுக்தியை கையில் எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. பகலில் யார் கண்ணிலும் சிக்காமல் இரவில் மட்டும் வேட்டையாடும் புல்லட் யானையை விரட்ட முதுமலையில் பொம்மன், ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகளும் வரவழைக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடுங்க வைக்கும் குளிர் ஒருபுறம் இருக்க, உணவுப் பொருட்களை தேடி வந்து வீட்டை உடைக்கும் புல்லட் யானை மறுபக்கம் என அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றனர். ஆகவே அச்சுறுத்தும் புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.